நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் பூனை வச்சிருக்காங்க, பூனையா வச்சிருக்காங்க. ஏம்மா இதுக்கு பேன் பார்த்து, இதுக்கு புண்ணு மருந்து வச்சு, இதுக்கு சீழடி பிதுக்கி, அப்புறம் இதுக்கு வந்து காதுக்கு மருந்து போட்டு, சாக்கடையில் விழுந்தா குளிக்க வச்சு, முட்டையை வந்து சாப்பிட மாட்டாங்குது, சிக்கனாக கொடுங்குது. இப்போ நான் முட்டை அடிக்கணும் இன்னைக்கு. ஐயோ பெரிய லோடு தான்ப்பா. இவனால தான் வேலை நிறையா ஆகுது. அப்புறம் பேன் பார்க்கணும், அப்புறம் டிவார்மிங் அப்பப்போ மாத்திரை கொடுக்கணும். இப்போ அவர் என்னமோ ஒன்று சொல்லியிருக்காரு, இன்னும் மேக்சிமம் எதிர்ப்பு சக்தியை கூட்டுற மாத்திரை ஒன்வேளை சொன்னார். அதை வந்து நீங்கள் கொடுங்கம்மா, ஒரு மாதத்துக்கு 2 நாள் அரை மாத்திரை அதை கொடுங்க, எதிர்ப்பு சக்தி கூடும்னு சொல்லியிருக்காரு. அது ஏன் அந்த ஜெயமெடிக்கலை சொல்லுவாங்க, அது ஏன் சொல்லலன்னு தெரிலம்மா. பேனை தொடக்கூடாதுங்குது. என்ன அதிசயமா இருக்கு இந்த பூனைக்குட்டி. என்ன உன்னை பேன் பொறுக்கி நான் என்ன செய்யறோம்? அந்த பேனை வித்தா திங்கிறோம். சொரிஞ்சுக்கிட்டு கிடக்குதே கழுத. அபிஷேகம் முடிஞ்சது ஒண்ணாவே கிளம்பலாம். இல்ல வேணாமா, எனக்கு மனசு ஒரு மாதிரியா இருக்கு. சாயங்காலம் வர டாக்டா சன்னதியிலேயே உட்காந்துருக்கேன். நீ ஏன் காத்துக்கிட்டு இருக்க? நீ கிளம்பு. இல்ல மாமா, உங்களை தனியா விட்டுட்டு எப்படி போறது? பரவாயில்லம்மா, நீ கிளம்பு போ. சரி மாமா. சரி, நான் கிளம்புறேன். வண்டி விட்டுட்டு போறேன். நீங்க வரும்போது கார்லயே வந்துருங்க. இல்ல கார்ல வேணாம், நான் பாத்துக்கிறேன். தேவையான நான் கூப்பிட்டுக்கிறேன். நீ கிளம்பு. சரி மாமா. உள்ள வா. இப்போ பாரு, அப்படியே தூங்குற மாதிரி நடிக்குது. அது தூங்காது, பாரு தூங்குற மாதிரி நடிக்குது. முட்டை அடிச்சிருவாங்கன்னே தூங்குற மாதிரி. சொல்ல நீ அதான் நான் சொல்ல, அவன் மொத்த சொத்தையும் பிடிங்கி அந்த பையனை கொன்று அவங்க மருமக தானே வாரிசு ஆக்கி தான் விடுவான். இவனுக்கு அப்படி செஞ்சால் தான் புத்தி வரும். வைஜெயந்தி மாலா மாதிரி அவ. என்ன செய்யறான் உனக்கு? பச்சை முட்டை உடம்புக்கு எவ்வளோ நல்லது தெரியுமா? அவ்வளவுதான். பட்டாட்டம் இதை போல் குடிச்சிட்டின்னா என்ன? 2 முட்டை வாங்கியாந்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு முட்டை குடி, நடு ராத்திரிக்கு ஒரு முட்டை குடி. என் தங்கம் நீ ஒரு நாளைக்கு 10 முட்டை குடிட்டியே. அண்ணாடி நீனு கட்டை பயில்வான் மாதிரி ஆகுடி நீனு. தங்கம் நீனு. அதாம்மா பொன் வேலை அண்ணா சொன்னார், ஒரு தாட்டி வந்து சரியாக போச்சுன்னா அந்த நோய் வராது. நீ ஏன் பயப்படாத, மனசை போட்டு ஒழட்டிக்காத. அந்த எதிர்ப்பு சக்தியை மட்டும் அதுக்கு கூட்டி விடு. பாவக்காய் சூஸ் அடிச்சு விட்ருவோமா? அப்படியே தூங்குறான் பாருமா. அவருக்கு புடிச்சா போதும். இதுல எங்களோட முடிவுல அவருக்கு தேவையான ஆனதுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்ணோம்? என்னடா பேசுற? அவதான் கோபத்துல பேசுறாங்க. அப்படியே விட்டுறீங்களா? தங்கம் நீ என்னடா பேச்சு பேசுறீங்க? இந்த பாருங்கடா, நீங்க தான்டா இதுக்கு இன்னும் பின்னாடி காரணம். சொல்லடி நீனு சொல்லலாம். சைடுல சிந்தாம குடிடி தங்கம். சோ கழுத்துல போட்டுச்சே பிள்ளைக்கு. அதே முடன்னு ஆயிடுமா முட்டை காஞ்சிட்டுனா. இந்த பையனுக்கு பேன் பார்த்தாலே என்ன செய்யுது, மேலெல்லாம் அரிக்கிடுப்பா. இவன் பேன் பிடிச்சிருக்கா, நம்மளுக்கு பேன் பிடிச்சிருக்கானே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோதான். 2 குச்சிட்டு அடி தாங்கப்பில்ல. இன்னும் ஒரே ஒரு ஈடு தாண்டி தாங்கப்பில்ல. என் தங்கமாச்சா நீனு. இவனுக்கு ஏன் இப்படி பண்ணி வைக்கிறானுங்க? அவன் மேல எம்மா பாசமா இருந்த பசங்க ஒரே நாள்ல அவளை வெறுக்கிற மாதிரி மாட்டானுங்களே. எனக்கு ஒண்ணு புரியல. இருக்குமா, இன்னும் 10 பீஸுக்கு மேல இருக்கு. போகணும், ரெட்டத்தருவு போகணும். தங்கோண்டி நீனு.
எப்படியாவது ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். சார் இந்த கமலேஷ் ரொம்ப வேகமா இருக்காரு. அவசரமா என்ன மிரட்டி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுட்டான். இன்னைக்கு தங்க பிள்ளை நான் ஒரு சொட்டா தானே விட்றேன் உனக்கு. நீ மொல்லமாக நக்குனியா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நக்குற? தங்கம் நீனு. அவ்வளோதான். ஒரு முட்டை கடிச்சிட்டான் தம்பி. தம்பி முட்டை கடிச்சிட்டான். எல்லாரும் கை தட்டுங்க. தம்பி முட்டை கடிச்சிட்டான். தம்பி கையெடுங்க. தம்பி கை தட்டுவோம் பாருங்க. ஹாய், நான் முட்டை கடிச்சிட்டேன். ஐயா ஜிங்கு சிங்க முட்டை கடிச்சிட்டேன். ஜிங்கு சிங்க முட்டை கடிச்சிட்டேன். அப்பா உட்கார். என் வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு. நல்லாதமா போகிறான். இப்போ வந்தானா கணக்குது மேலே ஜுரம். இப்போதான் பவுடர் போட்டு விட்டுருக்கேன். நீ சொத்தனாவி ஆயா கூட தூங்குடி தங்க பிள்ளை நீ தங்கம் மாச்சா. உன்னை கொண்டு இடைக்கிட போட்டுட்டு என்ன நான் தங்கம் வாங்கிட்டு வந்துட்டுமா? உனக்கு இடைக்கிட வைரம் கொடுத்தா கூட எனக்கு வேணாண்டி தங்கம். உனக்கு இடைக்கிட வைரம் கொடுத்தா கூட நான் வாங்க மாட்டேன். என் பிள்ளைக்கு நிகராக எதுவுமே கிடையாது. என் வைரத்துக்கு நிகராக எதுவுமே கிடையாது.